வெல்கம் டு அவர் சேனல் சக்கரசாதமும் வடகரியும். இன்னைக்கு நாம குக் வித் கோமாளியில் சந்தோஷ் பிரதாப் அவங்க பண்ண திருநெல்வேலி ஸ்டைல் பீட்ரூட் அல்வா தான் பார்க்க போகிறோம். சீரியஸாகவே செம்ம சூப்பராக இருந்துச்சு. அப்படியே வாயில் போட்ட உடனே கரைஞ்சிது இந்த அல்வா. நம்ம நார்மலாக பீட்ரூட் அல்வாலாம் பண்ணுறோம்னா பீட்ரூட்டை துருவிட்டு பண்ணுறதுக்குள்ளே கையில் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிரும். ஆனால் இந்த அல்வாவை ரொம்ப சிம்பிளாக பீட்ரூட் ஜூஸ் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு பீட்ரூட்டை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு மிக்சியில் சேர்த்துருக்கேன். இது கூடவே அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை அரைச்சிக்கலாம். அரைச்சதை இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் சேர்த்துட்டு நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் அரைச்சப்ப எனக்கு ஒரு கப் அளவுக்கு பீட்ரூட் ஜூஸ் வந்துச்சு. இப்போ இந்த பீட்ரூட் சக்கெல்லாம் இருக்கும்ல, அதை திருப்பி ஜாரில் சேர்த்துட்டு கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சிக்க போகிறேன். இப்போ அரைச்சதுக்கப்புறம் அதையும் வடிகட்டி எடுத்துட்டேன். மொத்தமாக பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 1.5 கப் அளவுக்கு பீட்ரூட் ஜூஸ் கிடச்சிது. ஃபஸ்ட் டைம் அரைச்சப்போ ஒரு கப், அப்புறம் செகண்ட் டைம் அரைச்சப்போ ஒரு அரை கப் கிடச்சிது. இப்போ நம்ம பீட்ரூட்லாம் அரைச்சதுக்கப்புறம் அந்த பீட்ரூட் சக்கை வந்திருக்கோம்ல, இதை வேஸ்ட் பண்ணிட வேண்டாம். வீட்டிலலாம் ஏதாவது செடி வளர்க்குறீங்க அப்படின்னா உரமாக யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஃபேஸ் பேக் ஏதாவது போடுறீங்கன்னா அதில் கூட இதை கலந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட ஜூஸை தனியாக எடுத்து வச்சிடலாம். ஒரு பவுலில் கிட்டத்தட்ட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். இதுதான் உங்களுக்கு அந்த அல்வாவோட கன்சிஸ்டன்சி கொடுக்கும். இப்போ இதில் ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா தண்ணியாக கரைச்சி வச்சுக்கோங்க. அடுப்பில் பேன் வச்சுட்டு நம்ம பண்ணி வச்சுருக்க அந்த 1.5 கப் பீட்ரூட் ஜூஸை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி லைட்டாக ஒரு கொதி வந்தோடனே ஃபஸ்ட்டு கொஞ்சமாக அந்த கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கும். இப்போது மீதி இருக்க அந்த கார்ன்ஃப்ளவரையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு கலர் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ அழகான ரெட் கலரில் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரும், நல்லா திக்காகிக்கிட்டே வரும். அடுத்து நம்மளோட சுகர் சேர்த்துடலாம். நான் இன்னைக்கு ஒரு அரை கப் அளவுக்கு தான் சர்க்கரை சேர்க்குறேன். நார்மலான அல்வானா இன்னும் கொஞ்சம் அதிகம் சேர்த்துக்கலாம். ஆனால் இது பீட்ரூட்டுன்றதுனால ஆல்ரெடி இது கொஞ்சம் இனிப்பாக தான் இருக்கும். ஸோ ஒரு அரை கப் சேர்த்திங்கனாலே கரெக்டாக இருக்கும். நிறைய சேர்த்திங்கன்னா கொஞ்சம் திகட்டுற மாதிரி ஆகிடும். இப்போ இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா கெட்டியானதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. இது பேன்லலாம் ஒட்டாமல் நல்லா வரணும். ஸோ அது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி லோ ஃப்ளேம் வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், இப்போவே கொஞ்சம் நல்ல சூப்பரான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. அடுத்து திருப்பி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். கொஞ்ச நேரத்துலேயே நல்லா கெட்டியாகிடும். எனக்கு மொத்தமாகவே ஒரு 20 நிமிஷம் ஆச்சு. இப்போ கடைசி 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்கும் போது பாருங்கள், பேனில் சுத்தமாக ஒட்டலை. எல்லாமே ஒன்றா சேர்ந்து வர ஆரம்பிச்சிரும். அண்ட் நம்ம சேர்த்த நெய் எல்லாமே லைட்டாக பேன் விட்டு வெளியே வர ஆரம்பிக்கும். அப்படின்னா நம்மளோட அல்வா ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜில் நான் நெய்யில் வறுத்து வச்சுருக்க பாதாம் அண்ட் முந்திரி பருப்பை சேர்த்துக்கிறேன். இந்த அல்வாக்கு திராட்சை சேர்த்தா அவ்வளோவா நல்லா இருக்காது, அதனால நான் நட்ஸ் மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், பார்க்கவே அந்த கிளாஸி லுக்குன்னு சொல்லுவாங்க, நல்லா வழவழன்னு சூப்பராக இருக்குது. இப்போ கடைசியாக கொஞ்சமாக ஏலக்காய் இடித்து சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். நான் இப்போ ஒரு பிளேட்டில் இதை கொட்டி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஒரு டிஃபன் பாக்ஸில் இதை போட்டு வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நம்மளோட அல்வா செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் நார்மலாக துருவி செய்கிறீங்க அப்படின்னா ரொம்ப டைம் ஆகும் துருவுறதுக்கே. ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக ஜூஸ் எடுத்து ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும். பீட்ரூட்லாம் சாப்பிடாமல் இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இதில் நம்ம ரொம்ப அதிகமாக மற்ற அல்வாவில் போடுற அளவுக்கு சர்க்கரையும் சேர்க்கலை. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி குக் வித் கோமாளி ரெசிபிஸ் எல்லாமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மறக்காமல் அந்த வீடியோஸையும் செக் பண்ணிவிடுங்க. பாய் பாய்.